ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட இயர்லி மெயின்டெனன்ஸ் ஆயில் ஃபில்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆயில் ஃபில்ட்ரேஷன் எதுக்காக பண்ணுறோன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகிட்டு நமக்கு வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து கம்மியாகிடுச்சுன்னா நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இனிஷியலாக வந்து ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஆயிலில். அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட மெயின் டேங்கில் பாட்டம் லைன்லேருந்து நம்ம ஆயில் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இந்த பிடிவி டெஸ்ட் கிட்டில் வச்சு நம்ம இப்போ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணக்குள்ளே பாருங்கள், நமக்கு 40 kV வந்தோடனே அது வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் நமக்கு 22 kV ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால நமக்கு 1 மினிட் வந்து 50 kV 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு 50 kV 1 மினிட் வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா இந்த ஆயில் கண்டிஷன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ 50 kV 1 மினிட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு 60 kV கொடுத்தும் செக் பண்ணிட்டோம். ஆயில் கண்டிஷன் நல்லாயிருக்கு.